எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் குலதெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் பந்தயம் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையான் என்று பறிவோடு மறந்தால் செய்யும் மன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி திங்கள் கிழமை இன்று 13/4/2026. சுபமுகூர்த்தம் ஏகாதேசி திதி. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்று கிழக்கு திசை சூலம். புதிய காரியத்துக்கு புதிய விஷயங்களுக்காண்டி இப்போ புதுசாக நீங்கள் வண்டி எடுக்க போகிறீங்க, சுபமுகூர்த்தம், அது கிழக்கு திசையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தயிர் சாப்பிட்டுட்டு போங்க, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்து எதுவும் வராது. இன்றைய திதி ஏகாதசி திதி. நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மதியம் 1:22 வரை, பின்பு சதய நட்சத்திரம். யோகம் சுபம் நாம யோகம் மதியம் 2:42 வரை, பின்பு சுப்ரம். கர்ணம் பவ கர்ணம் காலை 10:27 வரை, பின்பு பாலவ கரணம். சந்திராசிரமம் புனர்பூச நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: மேச ராசியில் சுக்கிர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் சந்திர பகவான் மற்றும் ராகு பகவான், மீன ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் சனி பகவான். நம்ம இந்த மாதம் தமிழ் வருட பரப்பு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து 3வது ராசி மிதுன ராசிக்கு பராபவ வருடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராசிநாதன்கிறது வந்து புதன் பகவான். ஓகேங்களா, இவர் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது ஓகேங்களா 10ஆம் இடமான மீனம் வீட்டில் வந்து பயணம் செய்வார். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அதிபதியானது அங்கே வந்து குரு பகவான் மிதுன ராசியில் வந்து இருக்கிறாங்க. அப்போ இந்த மிதுன ராசியில் உள்ள நபர்கள் வந்து அட்வைஸ் பண்ணக்கூடிய அமைப்பு தான் எல்லாத்துக்கும் உண்டு. அறிவுரை சொல்லுவாங்க, நீண்ட தூரம் பயணங்களை வந்து மேற்கொள்வாங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன எக்ஸ்சேஞ்சு பண்ணுறதுக்கான, அதாவது வந்து கட்டில் மெத்தை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சு பண்ணுவாங்க இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, அவங்கள பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த புதன்கிறது வந்து அங்கே வந்து நீசம்ங்கிற அமைப்பில் வந்து ஏற்படும். ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட குலதெய்வ வழிபாட்டு எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து சிறப்பானது. ஏன்னா 10ஆம் இடங்கிறது தொழிலை வர குறிக்கக்கூடியது. அங்கே போய் வந்து நீசம் ஆகிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழிலில் வந்து புதிய முதலீடு வந்து செய்ய வேண்டாம். ஓகேங்களா, மிதுன ராசியில் பிறந்தவங்க இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் முதலீடு வந்து செய்ய வேண்டாம், பார்த்துக்கொள்ளணும். அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தெய்வ அனுகிரகம் இவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். கேது பகவானோட பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். அதே மாதிரி 9ஆம் இடத்துல வந்து ராகு சஞ்சாரம் செய்கிறார். ஓகே, அதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஆரம்ப கல்வி 5வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம், நல்ல நன்மைகள் வந்து உண்டு. அதே மாதிரி வந்து 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புங்கிறது அதிகம் உண்டு. டிகிரி பண்ணுறவங்களுக்கு மட்டும் தடை ஏற்படும். ஏதாவது ஒரு எக்ஸாமில் வந்து மார்க் கம்மியாகலாம் அல்லது அரியர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. போட்டி தேர்வு எழுதக்கூடிய நபர்களுக்கும் வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு மிதுன ராசிக்கு. ஓகேங்களா, அடுத்தது வந்து வருமானம். ஓகேங்களா, இந்த வருமானம்ங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம், தனம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள். அங்கே மிதுன ராசிக்கு சந்திரன் தான் அதிபதியாக வராரு. அவர் இந்த ஆண்டு பிறக்கும் போது பராபவ வரம் பிறக்கும் போது 9ஆம் இடத்துல வந்து பயணம் செய்கிறார். ஓகேங்களா, குரு பகவானோட சாரத்தில்.
அப்போ நிச்சயமாக அவங்களுக்கு வந்து வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்லா வரும். ஆனா குடும்ப நபர்கள் யாரேனும் ஒருத்தங்களுக்கு வந்து சின்னதா ஆரோக்கிய குறைவு ஏற்படும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஆன்மீக பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக மேற்கொள்வார்கள் மிதுன ராசி நண்பர்கள். அடுத்தது வந்து 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து இளைய உடன்பிறப்பு, தம்பி, தங்கச்சி மற்றும் மாமனாரை குறிக்கக்கூடிய இடம். ஓகேங்களா? இதுல வந்து சூரிய பகவான் வராங்க. இந்த சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, உச்சம் அடைஞ்சிருக்கிறாங்க 3ஆம் அதிபதி. அது அவங்களுக்கு 9ஆம் இடத்துல வந்து இருக்கிறனால, அதிகப்படியான ஆன்மீக பயணங்கள் வந்து மேற்கொள்வார்கள். மிதுன ராசியில பிறந்தவங்களோட தம்பி, தங்கச்சி அல்லது மாமனார். ஓகேங்களா? அவங்களால உங்களுக்கு லாபம் உண்டு. இந்த 3 உறவுகள்னால உங்களுக்கு நிச்சயமாக லாபங்கள் அதிகம் உண்டு இந்த தமிழ் வருட பிறப்பில். அடுத்த 4ஆம் இடம்ங்கிறது வந்து தாயை குறிக்கக்கூடியது. மிதுன ராசிக்கு 4ஆம் இடம் கன்னி, அதுக்கும் அதிபதி புதன் தான். ஓகேங்களா? அவரும் வந்து 10ஆம் இடத்துல வந்து இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் தாயோட அக்கறையில வந்து கவனம் செலுத்த வேண்டும். அம்மா பொறுத்தவரைக்கும் உங்களோட தாய் ஊருக்கு உழைக்கிறவங்களாக இருப்பார்கள். ஓகேங்களா? சமுதாயத்தின் மீது அதிக அக்கறையை வந்து காட்டக்கூடிய நபராக இருப்பாங்க. ஆரோக்கியத்தை மட்டும் கவனம் வேண்டும். ஓகேங்களா? உங்களோட தாய்க்கு சரியாக தூக்கம் வராது. ஓகேங்களா? தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்தது 5ஆம் இடம்ங்கிறது குழந்தையை குறிக்கக்கூடியது. இதன் அதிபதி வந்து சுக்கிரன் துலாம் வீடா வரும். அவரு வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப 11ஆம் இடம்ங்கிறது லாபம். மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு தன் குழந்தைகளால நிச்சயமாக லாபங்கள் வந்து ஏற்படும். ஓகேங்களா? அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து புதுசா ட்ரெஸ் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக தோன்றும். அது கண்டிப்பா நீங்க வந்து வாங்கி கொடுத்துருவீங்க. உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து பேர், புகழ், அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓகே. இப்போ புதுசா திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டா சார்? அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நிச்சயமாக மிதுன ராசியில பிறந்து திருமணம் இப்ப நடந்திருந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, மிதுன ராசியில பிறந்தவங்க அரசியல்ல கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் வந்து உண்டு. இதோட தொடர்ச்சியை வந்து நம்ம நாளைக்கு மீண்டும் பார்ப்போம். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பாருங்க, இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வந்து வாங்கிக்கிங்க. உங்களோட கோரிக்கையை மணிக்கட்ல வந்து எழுதுங்க. ஓகேங்களா? இதோட நேரம் எழுதக்கூடிய நேரம், துல்லியமான நேரம் தான் நமக்கு முக்கியம். 6:06, 6:08, 6:22, 6:26, 6:33, 6:42, 6:51. இதே மாதிரி தான் 8 மணிக்கு நீங்க எழுதணும். 7 to 8 எழுதக்கூடாது. அப்புறம் 8:06, 8:08, 8:22, 8:26, 8:33, 8:42, 8:51க்கு இந்த டைமை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. எந்த கோரிக்கையா இருந்தாலும் 100 நாள்ல கண்டிப்பாக நிறைவேறும். ஆனா முழு நம்பிக்கையோட நீங்க செய்ய வேண்டும். திருமணமா இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், குழந்தை பாக்கியம் இருந்தாலும், கொடுத்த பணம் மீண்டும் வருவதாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஒரு 100 நாள்ல கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 64. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 72. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 68. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 87. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 92. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 99. துலாம் ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 95. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 33. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 29. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 22. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 32. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 52. இந்த நாள் இனிய நாளாமை அடியேனும் பிரபஞ்சனம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடம் வந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண் கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்வளமுடன்.